வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச் 2ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னு லைகா நிறுவனம் நேற்று ஈவினிங் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது கண்டிப்பாக AK62 படத்தோடைய அப்டேட்டாக தான் வரும்னு ஃபேன்ஸ் மத்தியில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு மார்னிங் 10:30 மணிக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆக்டர் ரஜினிகாந்தோடைய அடுத்த படமான தலைவர் 170 படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. தலைவர் 170 படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ண போகிறதாகவும், இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பதாகவும், இந்த படத்திற்கு அனிருத் இசையமைப்பதாகவும், 2024 இந்த படம் தியேட்டரில் வரும்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு லைகா ப்ரொடக்ஷன்லேருந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயிலர் படத்தோடைய ஷூட்டிங் இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லப்படுது. இந்த படத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் சீன் தான் இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இதில் ஆக்டர் ரஜினிகாந்த் பல ஸ்டன்மேன்களோட சண்டை போடுவதாகவும், இந்த சண்டை காட்சி தான் இந்த படத்தில் ஹைலைட்டாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில வாரங்களில் ஜெயிலர் படத்தோடைய படப்பிடிப்பு முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண போகிற படம் லால் சலாம். இந்த படத்தில் ரொம்ப நேரம் வர்ற மாதிரி கெஸ்ட் அப்பியரன்ஸாக ஆக்டர் ரஜினிகாந்த் நடிக்க போவதாகவும் தகவல் வந்திருக்குது. இந்த படத்தோடைய ஷூட்டிங் மார்ச் 7ஆம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த படத்தில் கதாநாயகனாக நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கிறாங்களாமா. இந்த படத்திற்கு AR ரகுமான் இசையமைக்க போகிறதாகவும், லைகா நிறுவனம் இந்த படத்தையும் தயாரிக்க போவதாகவும் தகவல் வந்திருக்குது. வாடிவாசல் படம் குறித்து ஏதாவது அப்டேட் கிடைக்காதான்னு சூர்யா ஃபேன்ஸுக்கு தமிழ் அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. சூர்யா இப்போ சிறுத்தை சிவா படத்தில் பிஸியாக இருக்கிறாரு. 10 மொழிகளில் வெளியாக இருக்கும் சூர்யா 42 படத்தோடைய ஷூட்டிங் இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சாமா. படத்தில் சூர்யா 5 கதாபாத்திரங்களை நடிக்கிறதாகவும், சூர்யா 42 படத்தோடைய தியேட்டர் உரிமை, சேட்டலைட் உரிமை, இசை உரிமை, டிஜிட்டல் உரிமை எல்லாம் சேர்த்து மொத்தம் 500 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வந்திருக்குது. ஒரு தமிழ் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 500 கோடி வசூல் செய்திருப்பது இதுவே முதல் முறைன்னு சொல்கிறாங்க. அனுஷ்காவுடைய அடுத்த படத்தோடைய அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பொலிஷெட்டிங்கிற படத்தில் நடிச்சிட்டு வராங்க. P. மகேஷ் பாபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அனுஷ்கா மற்றும் நவீன் பொலிஷெட்டி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ஏற்கனவே வெளியாகி இருந்தாலுமே அதுக்கப்புறம் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே படக்குழு தரப்பில் வெளியிடப்படாமலே இருந்திருக்கிறாங்க. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ வெளியாகி இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் 2023ஆம் ஆண்டு சம்மர் ஸ்பெஷலாக வெளியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. டைரக்டர் பிரதீப்போடைய அடுத்த படத்துக்கான அப்டேட் வந்திருக்குது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மையமாக வச்சு ஒரு ஸ்கிரிப்டை பிரதீப் உருவாக்கி உள்ளதாகவும், இந்த படத்துலையுமே அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்க போவதாகவும் சொல்கிறாங்க. இந்த படத்தை AGS நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஆக்டர் ரஜினிகாந்தே ஸ்கிரிப்டை உருவாக்கின கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோடைய டைரக்டரான தேசிங்கு பெரியசாமி அந்த ஸ்கிரிப்டில் சிம்புவை இயக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. சிம்புவோடைய 10 தல படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தன்னுடைய அடுத்த படம் குறித்து அறிவிப்பை வெளியிட போவதாகவும் சொல்கிறாங்க. டைரக்டர் தேசிங்கு பெரியசாமி ரஜினிக்காக உருவாக்கிய கதையில் சிம்புவுக்காக ஒரு சில மாற்றங்கள் செஞ்சதாகவும், கதையை கேட்ட சிம்பு படத்துல நடிக்க ஓகே சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அநேகமா 10 தல படத்திற்கு பிறகு சிம்பு தேசிங்கு படத்துல நடிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி மூவியோடைய அப்டேட்ஸ், ஹிடன் டீடைல்ஸ், மிஸ்டேக்ஸ் வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை.